Hi guys, welcome to another episode of Tamil Sports News Weekly Roundup. நிறைய கவர் பண்ணுவோம், ஃபீஃபா வேர்ல்ட் கப் பற்றி பேசுவோம், எல்லாமே சொல்லியிருந்தோம், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்திருக்கு, ஏன்னா அது பார்ட் டைம் தான் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் கூட எஃபர்ட் போட முடியல. பட் ஒரு வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடலான்னு திருப்பி வந்திருக்கோம். நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த சேனலில் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, running promotions and trying to get some equipment and cameras in place. மூஞ்சு ரொம்ப அழகாக இல்லாதனால தான் கொஞ்சம் அண்ட் ப்ரைவசி கன்சர்ன்ஸ்னால ஃபேஸை இதில் யூடியூப்பில் போடுறது ஒரு கன்சர்ன் அது எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து என்ன டைவ் பண்ண போகிறோன்னா அபவுட் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ், அவே டூர்ஸ் எப்படி இருந்திருக்கு, வாட் ஹாஸ் பின் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன், வாட் வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், ரோஹித் சர்மாவோட ஃபியூச்சர் என்ன இருக்கும், சஞ்சு சாம்சன் ஆளே காணும், கௌதம் கம்பீர் இருப்பார், ரிவ்யூ நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்பர் 3 ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் சிஎஸ்கே விட்டு போயிருக்காரு. சிஎஸ்கேவோட கோச்சிங் ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு நம்ம பார்க்கணும். ஸோ டைவ் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயிட். முதல் பாயிண்ட் வந்து ரிவர்ஸ் தான் ஆரம்பிக்கலாம். ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் சிஎஸ்கே டிபார்ட் பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு என்ன சொல்ல முடியாது, லாங் பெண்டிங் ஐட்டம்னு நிறைய பேர் சொல்லலாம். எனக்கு வந்து ஃப்ளெமிங் அவ்வளோ கோவம் கிடையாது. ஆனால் கோவம் எப்போ இருந்துச்சுன்னா அது ஆப்ஷனில் மோஸ்ட்டாக பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்க, அப்போ அது எனக்கு கோவம் இருந்துச்சு. ஆனால் இந்த இமோஷ்னல் பெயின் இருக்குது. ஒரு 18 வருஷம் அவர் அதே ஃபேஸ் பார்த்து அதே ஆளாக பார்த்து இப்போ அவர் இல்லை. அண்ட் டெஃபினட்டாக வந்து எப்பவுமே ஒரு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் ஒரு ட்ரான்சிஷன் பீரியடில் சம் லீடர்ஸ் ரன் தேர் கோர்ஸ். நீங்கள் வந்து டாப் எம்என்சிஸ் இந்த குளோபலாக பார்த்தா கூட ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த லீடர் வந்து ஹவ் டு ஸ்டெப் அசைட் அண்ட் லெட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டேக் ஓவராக ட்ரான்சிஷன் பண்ணி ஆகணும். எப்படி ஒரு மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டீவ் பாமர் வந்தார், இட் டிட் ஒர்க் அவுட். தென் ஐ திங்க் இவென்ச்சுவலி சத்யநாராயணா ஹேட் கம் இன், மேபி இன்டர்ம் ஏதாவது இருந்திருக்கலாம். ஒரு ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்க்கு முன்னாடி ட்ரான்சிஷன் பீரியட் ஃபார் அண்ட் தென் ஜாப் வாஸ் தேர், தென் டிம் குக் வந்தார். ஸோ ஆல்வேஸ் ஒரு டைம்னு இருக்குது எனி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. அண்ட் நிச்சயமாலே ஐ திங்க் சிஎஸ்கே அண்ட் ஃப்ளெமிங்க்கு அந்த டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா மேபி ஃப்யூச்சரில் வி கேன் கம் பேக். பட் எனக்கு என்னென்னா மேபி அந்த ஓனர்ஸ்க்கும் மிஸ் மெய்யப்பன் ஆர் மிஸ்ஸஸ் மெய்யப்பன், குருநாத் சாரி என் ஸ்ரீனிவாசன் சாரோட டாட்டர், அவங்க பேர் உடனே எனக்கு ஐம் அன்ஏபிள் டு ரிமெம்பர். ஸோ அவங்களுக்கும் ஃப்ளெமிங் ரிலேஷன்ஷிப் எப்படி ஆச்சு. அண்ட் இன்னொரு நீங்கள் பர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும், இது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இஸ் தேர். சிஎஸ்கே வந்து ஹோலி ஓன்டு பை இந்தியா சிமெண்ட்ஸ் கிடையாது. எல்ஐசியோட கொஞ்சம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ராதாகிருஷ்ணன் தமானி, த ஓனர் ஆஃப் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ், டிமார்ட், அதாவது அவரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் டிவிஎஸ் இருக்கலாம், 1 or 2 more கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருக்குமே இப்போ என்னென்னா சக்ஸஸ் இருந்தால் தான் அந்த டீமோட வேல்யூ மேலே போகும். அண்ட் அப்போ தான் பெட்டர் ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ், பெட்டர் ரைட்ஸ், யூ கேன் கெட் பீப்புள் இன்வெஸ்டிங் இன் யுவர் கிளப். இவென்ச்சுவலி இப்போ ஒரு $1 billion எம்பையராக பில்ட் பண்ணிட்டு அது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக அது வேல்யூ பில்ட் ஆனால் தான் நாளைக்கு வந்து ஒரு $2 billion $3 billion இறக்காது ஒரு 30% ஸ்டேக் இருந்தால் கூட மேட்ச் $300 million exit, they must have invested hardly a few hundred crores when buying these teams. ஸோ அந்த விஷன் இருக்கும், நிச்சயமாக ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ஒன்று இருக்கும். அண்ட் கொஞ்சம் ப்ரையாரிட்டிஸும் மாறி இருக்குது. இப்போ ஃபுட்பால் கிளப்ஸ் பார்த்தீங்கன்னா லிவர்பூல், யுனைடெட், சக்ஸஸ் வந்து ரொம்ப கீ. ஏன்னா அந்த பிராண்ட் இமேஜ் முக்கியம். அண்ட் இந்த பிராண்ட் இமேஜ் வந்து ஃபினான்ஷியலி நிறையா இன்டர்ரிலேஷன் இருக்குது. எக்கனாமிக்ஸ் உங்களோட பேசணுன்னா ஸ்பான்சர்ஷிப் ரைஸ் எல்லாம் உங்களோட ரெவன்யூ செட் ஆகிடுச்சு, ப்ராஃபிட்டபிலிட்டி செட் ஆகிடுச்சு. அன்லைக் இந்த இங்கிலீஷ் ஃபுட்பால் லீக் இங்கே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டீம் வந்து ப்ராஃபிட்டபிள் இருக்கவே மாட்டாங்க. இப்போ மான்செஸ்டர் சிட்டி எல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஃபினான்ஷியல் ஃபேர் பிளேயில் இந்த மாதிரி கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் போய் நீங்கள் யூஆர் ஸ்பெண்டிங் மோர் தென் யூர் ஏர்னிங், இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, வயலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சைடில் போகுது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் இந்தியன் பிரீமியர் லீகில் எப்போவுமே சேலரி கேப் வச்சாங்க. இதெல்லாம் அந்த லைக்ஸ் ஆஃப் அம்பானி, சஞ்சீவ் கோயங்கா குரூப், யாரை வேற இருக்கலாம்ல, அவங்க எப்போவுமே அவுட் ஸ்பெண்ட் பண்ணி
ஒரு டீம்கிட்ட எல்லா பவரோ எல்லா கிரேட் பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு SA20 ஒரு லண்டன் 100 சாரி ஒரு இந்த 100 இந்த UK இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து அங்கே ஆப்ஷன்லாம் இருக்கும். ஆனால் வந்து வைல்ட் கார்டு பிளேயர் சைன் பண்ண விடுவாங்க, சம் டைரக்ட் சைனிங்ஸ் மார்க்கி சைனிங் சைன் பண்ண விடுவாங்க. அதில் எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து அந்த ஆப்ஷன் இருக்கனால இந்த ஒரு அளவுக்கு ஐ திங்க் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்குன்னா SA20 ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சாம் கரன், ராஷித் கான், ககீஸ்வர் ரபாடா எல்லாருமே ஒரே டீமில் இருப்பாங்க. இந்த ஹியூஜ் ராயல் ரெக்ரூட்டன் பிரேவிஸ் இந்த வருஷம் இல்லை, அந்த பிரேவிஸ் இருக்கிற போது நாட் அ பிக் பயா இருந்த வந்த வருஷம். ஆனால் நான் லுக் பேக் எல்லா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ஸும் ஒரே டீமில் இருந்தாங்க. பென் ஸ்டோக்ஸ் அஃப்கோர்ஸ் விளையாடுற லாஸ்ட் சீசன், பட் அவங்க வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இனிமேல் என்ன பாயிண்ட் சொல்லிட்டேன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நமக்கு வந்து இந்த சேலரி கேப் இருக்குது அண்ட் டிஸ்கஷன் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக போகுது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் CSK பார்க்கணும். இந்த இன்வெஸ்டர்ஸ் ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போகிறோம், கேட்க போகிறோன்னு இருக்கோம். அண்ட் எனக்கு ஏதோ அது ஒரு மேஜர் டிரைவிங் ஃபேக்டர். பிராண்ட் இமேஜ் 3 years அடி வாங்குது அண்ட் அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்டர்ஸ் அதே மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணல, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பாட்டம் ஆஃப் த லீக்ல வந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தட் அந்த பிராண்ட் இமேஜ் அடி வாங்கின பிறகு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரிங் இட் பேக். இது வந்து ஒரு மேன்செஸ்டர் யுனைடெட்லேருந்து எப்படி ஒரு 10 வருஷமாக டாமினண்ட்டாக இருந்தாங்களோ, தேர் த மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் ஆர் ஃபுட்பால் பிராண்ட் இன் த வேர்ல்டு. அவங்க நம்ம லீக் ஜெயிச்சு எத்தனையோ வருஷம் ஆயிருக்கு. ஐ திங்க் மோர் 15 years ஆயிருக்கு அவங்க லீக் வின் பண்ணி. ஆனால் நம்பர் 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ, நம்பர் 1 இன் டர்ம்ஸ் ஆஃப் பாப்புலாரிட்டி வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் தான். ஏன் அந்த ஒரு ஃபர்கியோ ஓட சீசன் இயர்ஸில் சார் அலெக்ஸ் ஃபர்கூசன் இருக்கும் போது I don't know what the exact count of trophies I cannot recall. That was very critical. அந்த ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆன பிறகு அந்த இமேஜ் இப்போ வந்து நிறைய ட்ரோலிங்லாம் வாங்குறாங்க. அவங்க கம்பேக் க்ளோரி டேஸ் திரும்பி வரும், அதெல்லாம் நான் டவுட் பண்ணல. பட் என்ன சொன்னாலும் அவங்க பாப்புலாரிட்டி எனக்கு பீட் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூ சோர்ஸ் அதெல்லாம் யூ கேனாட் ஆர்கியூ அகேன்ஸ்ட். ஸோ டெஃபினட்டாக அதுதான் வந்து ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஒரு நியூ தாட், நியூ டைரெக்ஷன் தேவை. அண்ட் 18 years நீங்கள் ஒரே இடத்துல இருந்தால் உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்ல இங்கிலீஷ் பிகம் பார்ட் ஆஃப் த ஃபர்னிச்சர். அண்ட் நீங்கள் தப்பாக போகிறீங்களா சரியாக போகிறீங்களா உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ குட் ஃபார் டு எக்ஸிட் இன் மை ஒப்பீனியன். யார் நெக்ஸ்ட்டாக வரணும்னு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன், MS தோனி வந்து ஹேஸ் டு டேக் கண்ட்ரோல். அவ்வளோதான். எப்படி அஸ்வின் சார் சொன்னாரோ, ஐதர் தோனி டேக் கண்ட்ரோல் ஒரு தோனி ஸ்டெப் அசைட், அவ்வளோதான். பட் நீங்கள் பாட்டுக்கு என்னென்னா பண்ணுங்கள், நான் பிராண்ட் அம்பாசடராக இருக்கேன், சச்சின் மாதிரி வந்து நான் மூஞ்சி காமிச்சிட்டு போகிறேன், நீங்கள் ஹிந்தியில் சொன்னாங்க ஜோக்கர்னா கரோ. பட் அவர் வந்து அப்படி இல்லை, டிசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ்டாக இருப்பார், அவர் ஃபீட்பேக் தருவார், அவரோட ஒப்பீனியனுக்கு வாய்ஸ் இருக்குன்னா அவர் வந்து டீமாக இன்சார்ஜ் எடுத்துக்கணும். அவர் வந்து ஒரு டைரக்டராக ஒரு மென்டராக வந்துட்டு எப்படி கம்பீர் அண்ட் சந்திரகாந்த் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து மேனேஜர், ஒரு ஆள் வந்து லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கோச்சிங் கூட சொல்ல மாட்டேன். பட் ஒன் கை வில் டூ த லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் வில் மேனேஜ் த டீம். அடுத்த ஆள் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி ஓகே எல்லா கோச்சஸ்க்கும் ட்ரைனிங் கரெக்டாக வருதா, எந்த பிளேயருக்கு என்ன சப்போர்ட் தேவை, என்ன ஸ்கில் லெவல் டெவலப்மெண்ட்டு தேவை, யாருக்காவது வந்து ஆஃப் சைடில் ஒரு வீக்னஸ் இருக்கா, ஷார்ட் பிச் டெலிவரி வீக்னஸ் இருக்கா, இன்கமிங் டெலிவரி வீக்னஸ் இருக்கா, நீ பேட்டிங் கோச்சில் கூட ஒர்க் பண்ணு. நான் ஒரு பவுலருக்கு வந்து ஸ்லோவர் பால் சரியாக வர மாட்டேங்குது, 9 minutes தப்பு வருது, ஸ்பீட் bowling ஆக்ஷன் தப்பாக இருக்குது, ஸோ நீ bowling கோச்சோட வேலை பண்ணு, ஓனரோட ஏதாவது என்கேஜ்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு ஆள் வரணும். எப்படி ஒரு சீனியர் பிளேயரையோ ஜூனியர் பிளேயரை பேசணும், காம்பினேஷன்ஸ் செக் பண்ணுறது, தோனிக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். அண்ட் தோனி நிறைய ரிலாக்ஸ் பண்ணிட்டாரு. 2023 அப்புறம் அவ்வளோவா எமோஷ்னலாக இன்வெஸ்டட் கிடையாது கிரிக்கெட்டில். அந்த ஒரு சீசன் ருத்துவோட டைமில் இருக்கும்போது அதுவும் தேட் அவர் வந்து மோர் ஆர் லெஸ் நல்லா தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு என்ன தான் அவர் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் கரியர் அவர் பார்க்கணும் and invest that completely in running cricket operations for the Chennai Super Kings. So I would
கோ டு த எக்ஸ்டெண்ட் தட் அவர் வந்து குளோபலி அவர் வந்து கொஞ்சம் he can டேக் சார்ஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ட்ராவல் பண்ணட்டும் அண்ட் ஸ்கவுட்டிங்கை சரி பண்ணணும். அனிருதா ஸ்ரீகாந்த்லாம் இவ்வளோ தெரியுது அவருக்கு. அவர் வந்து மேபி ஒரு செம கிரிக்கெட்டராக வராமல் இருந்திருக்கலாம் வாழ்க்கையில், ஆனால் கிரிக்கெட்டிங் நாலேஜ் அவருக்கு நிச்சயமாக இருக்குது. அவர் தான் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க பிரசனாவோட சேனலில் தான். பட் நான் எக்கோ தட் நம்ம கோச்சிங்கை சரி பண்ணணும், ஸ்கவுட்டிங்கை சரி பண்ணணும். பெஸ்ட் ஆல் என்று கேட்டிங்கன்னா ஐ திங்க் திஸ் மேக் மைக்கேல் அசி கோச். தோனி வந்து இதாக இருக்கட்டும், எனக்கு த பர்சன் ஒரு ரன்ஸ் அ டீம். மைக்கேல் அசிக்கு எப்பவுமே அந்த ஃப்ளெமிங்கோட வேலை பண்ண முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, செம லெவலில் ரெஸ்பெக்ட் இருக்குது மைக்கேல் அசிக்கு, கனெக்ஷன் வித் த டீமும் இருக்குது. தான் என்னோட கருத்தாக இருக்கும். ஒரு பேட்டிங் கோச்சு, அதுக்கப்புறம் யாராவது வரதான் அந்த சுரேஷ் ரெய்னா, அவர் கோச்சிங் இன்னும் வரல, பட் யூ கேன் பிரிங் ஹிம் பேக். அவர் எனிவே டிஎஸ்கே ஜிஎஸ்டிக்கெலாம் இருக்கார், அவரையும் திருப்பி உள்ளே கொண்டு வரலாம். ரெய்னா கொண்டு வரலாம் கோச்சிங் சிஸ்டம்குள்ளே. முனாஃப் பட்டேல் கொஞ்சம் இந்தியனைஸ் கோச்சஸாக பண்ணலாம். நிறைய பேர் ஹேமந்த் பதானி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ஹேமந்த் பதானி வந்து உங்கள் பழைய கோச்சை பற்றி கேவலமாக பேசி, இந்த பழைய கோச் வந்து எவ்வளோ ஒரு ஸ்டால்வர்ட், அவரை பற்றி கேவலமாக பேசி அவர் ரீப்ளேஸ் பண்ணால் ஒரு இன்சல்ட்டாக நான் பார்ப்பேன். நிச்சயமாலே எனக்கு பிடிக்காது. ஹேமந்த் பதானியோட மேபி he suited to other leagues in the world. ஐபிஎலுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வேறு லெவலில் உங்களுக்கு தேவை. ஓகே, எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் பிளேயரோட டீல் பண்ணும் போதெல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு வேறு லெவல் ஆஃப் இம்பேக்ட் தேவை, ஒரு நேம் தேவை. எனக்கு அந்த ஹசியெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வெளியே யாராவது கோச் கொண்டு வர முடியுமா? சிஎஸ்கே கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருந்தது அதுதான். ரெண்டாவது வந்து அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்னா இல்லை, அது கல்ச்சர் தான் ப்ராப்ளமே. வந்து டிஃப்ரெண்ட் லெவலாக திங்க் பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், வேறு மாதிரி நீங்கள் சொல்லலாம். அப்படி தான் வெளியேருந்து ஆள் கொண்டு வரணும். ஒரு ஆடம் ஓஜஸோ, ராகுல் திராவிடோ, அப்படி ரவி சாஸ்திரியோ, அவனுக்கு கொண்டு வந்தாலும் இந்த மேட்ச் ஆகுமா? அவங்களோட இன்டென்சிட்டி, அவங்களோட அந்த சிஎஸ்கே கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இவங்களால பண்ண முடியுமா? நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபுட்பால் பிளேயர்ஸ் அந்த லீக் டீமுக்கு யார் விளையாண்டுருக்காங்களோ அவங்க திரும்பி வருவாங்க. இல்லைனா அட்லீஸ்ட் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த லீக் கல்ச்சர்னா அதுக்கு ஆர்கியூமெண்ட் வந்து பெப் கார்டியோலாம் மேன்செஸ்டர் சிட்டிக்கு விளையாடல, ஆனால் இஸ் பிளேட் ஃபார் பார்சலோனா. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க அங்கே ஒரு நேம் பில்ட் பண்ணிவிட்டு ஒரு டாக்டிக் பில்ட் பண்ணிட்டு ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆகிட்டு அவங்க வரலாம். இப்படி ஆண்டி ஃப்ளவர் இருக்காரோ அந்த மாதிரி வெளியே மார்க்கெட்டில் யார் அந்த கோச் நீங்கள் கேட்கலாம். எனக்கு யாரும் அவ்வளோவா தெரியல. ஆனால் இங்கே வந்து கீ என்னென்னா தோனியோட டிசிஷன். தோனி வந்து இன்வால்வாக இருப்பாரா இல்லையா? இன்வால்வ் இருக்க மட்டும்னா வெளியே வந்து ஒரு மாஸ்டர் மைண்டை கொண்டு வா, அவருக்கு சப்போர்ட் சிஸ்டம் கூட, எந்த கோச் யார் வேணும் போடுங்க. ஐதர் ஒரு டாப் 2 பிக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா பிட்வீன் ராகுல் திராவிட், ஆடம் ஓஜஸ், they can definitely settle on somebody. எனக்கு ஏதாவது திராவிட் வந்து ஒரு குட் செட்டப் மாதிரி எனக்கு தோணுது டு பிரிங் இன் டு த சிஸ்டம். கேரி கர்ஸ்டன் இருக்கார் பை த வே இந்த மார்க்கெட். ஐ டோன்ட் நோ கோச்சிங் எனிவேர் எல்ஸ். மேபி குஜராத் டைட்டன்ஸ் ஒரு சீசன் பண்ணார், இன்னும் இருக்காரான்னு தெரியல. ஹேடோஸ் வெளியே கோச் பண்ணிட்டு இருக்காரு. வாட்சன் டெல்லிக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கார். என்ன பஞ்சாபில் இருக்காரா சரியா தெரியல. இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க, ரைட்? ஸோ டெஃபினட்டாக இவங்களை கொண்டு வரலாம். எனக்கு எக்ஸ் பிளேயர்ஸ் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்குமோ தோணுது. பட் பார்ப்போம் அது வந்து யூனோ ஹவ் இட் கோஸ். கமிங் பேக் இன் த செகண்ட் செக்மெண்ட், சஞ்சு சாம்சன் அண்ட் ரோஹித் சர்மாவோட ட்ராப்பிங் இன் இந்தியாவோட சீசன் ரொம்ப ஒரு புவர் சீசன் ஃபார் இந்தியா. அயர்லாண்டெல்லாம் போய் லூஸ் பண்ணிவிட்டு, இந்தியன் ஓடிஐ சீரீஸை லூஸ் பண்ணிவிட்டு, T20 சீரீஸை லூஸ் பண்ணிவிட்டு, எனக்கு என்ன பிக்கஸ்ட் பிரச்சனைனா ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்து தெரிய மாட்டேங்குது. சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணுறது ஒரு 3 மேட்ச்சுக்கு, சூரியவன்ஷியை ட்ராப் பண்ணுறது 3 மேட்ச்சுக்கு, பவர் யார்கிட்ட இருக்குது? யார் டிசிஷன் மேக்கர்? கையை ஏன் ட்ராப் பண்ணீங்க? ஏன் ரீப்ளேஸ் பண்ண? ட்ரான்சிஷனில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. ட்ரான்சிஷனில் நீங்கள் ஏன் இருக்கீங்க? ஏதோ இஸ் யூஆர் நாட், it's not law of physics that's coming into effect that some substance or an element is in transition. You are in transition. ஏன்னா நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க ட்ரான்சிஷன் பண்ணணும், ஸ்கைலேருந்து புது கேப்டனுக்கு போகணும், நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்க. அதனால ட்ரான்சிஷன் இருக்கீங்க.
அண்ட் ஏன் வெளியே ஒரு பிளேயர் வந்து கேப்டன் ஆகி அவர் வந்து அது எப்படி எனக்கு புரியல. பட் நீங்கள் வந்து கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், வெளியே ஒரு சிஇஓ வந்து ஒரு கேப்டனாக ஏன் ஆக முடியாது. அந்த அனாலஜி வந்து ஸ்போர்ட்ஸில் எப்போ ஒர்க் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு கிளப், இந்த மாதிரி கிளப் டீமோ இல்லைனா ப்ரீமியர் லீக் டீமில் இருக்கீங்க, வெளியேருந்து ஒரு ஆள் வராதா, ஹி பிகம்ஸ் லீடர் ஆஃப் த டீம்னா அது ஓகே, ஒரு லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனால் நேஷ்னல் டீம் 3 வருஷமாக யாருமே அது உள்ளே வரல. நீ வெளியேருந்து உள்ளே வர நீ கேப்டன் ஆகிட்டேன்னா அது வேறு சிக்னல். ஏன்னா லீகில் நீ வேற எங்கேயாவது விளையாடிட்டு இருப்ப த சேம் லெவல். நீ ஏதோ ஒரு மும்பைக்கு விளையாடுறியோ, டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாடுறியோ, பஞ்சாப் கிங்ஸ் விளையாடுறியோ, யூ ஆர் த சேம் லெவல் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த காம்படிஷனோட லெவலில். நீ தே மைட் பி ஃபினிஷிங் அஸ் சாம்பியன் ஆர் ரன்னர் அப் ஆர் 7th or 8th. ஆனால் இங்கே வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் நீ டீம் இல்லைன்னா நீ வந்து யூஆர் பிளேயிங் ஒன்லி டொமெஸ்டிக் கிரிக்கெட். நீ இன்டர்நேஷ்னலுக்கும் அந்த லெவலில் நீ இன்னும் விளையாடலை, அந்த லெவலில் நீ இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த யார் இந்த பிளேயர்ஸ்லாம் விளையாடுறாங்களோ அவங்க வந்து ஆர் பிளேயிங் அட் அ ஹையர் லெவல் தென் யூ. நீ வெளியே இருந்து உள்ளே வந்து கோச் பண்ணனா அது சரியாது இல்லை. நீங்கள் சரியாக இட் இஸ் நாட் கமிங் ஆஸ் லாஜிக்கல். நீங்கள் வந்து அந்த டீமுக்கு வந்து உள்ளே வரணும், அந்த டீமோட வைப் எப்படி இருக்குது, இப்போ செட்டப் எப்படி இருக்குது, டீமோட கல்ச்சர் எப்படி இருக்குது, அந்த டீமோட நீ வந்து ஜெல்லப் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்ன ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. அப்புறம் நீ கேப்டன் ஆக சொன்னால் 2 வருஷம் இருக்கே அவன் இப்போ தான் லீட் பண்ணிட்டு. பட் ஏன் அப்படி பண்ணணும்? இந்த டீமில் யாருன்னா வின்னர்ஸாக இருந்திருக்காங்க, ஒரு அபிஷேக் சர்மா, ஒரு இஷாந்த் கிஷனோ, ஒரு சிவம் தூபேயோ, சஞ்சு சாம்சனோ, இவங்கெல்லாம் என்ன ஒரு ஒரு லாஜிக் இருக்குனால ஃபார் வாட் ஹேவ் தே ஒர்க் அண்ட் பின் கீ ஃபார் இந்தியா வினிங் த வேர்ல்ட் கப் அண்ட் ரிட்டைனிங் த வேர்ல்ட் கப். ஒரு என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு வே ஆஃப் ஒர்க்கிங் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு வே ஆஃப் ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீ சப்போர்ட் பண்ணணும்னா நீ வந்து உள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் நீ லீட் எடுக்கலாம், ஒரு 1 year லீட் எடுக்கலாம். ஏன் உங்களுக்கு சஞ்சு சாம்சன் மேலே நம்பிக்கை இல்லை? இப்போ இஷான் கிஷனை கேப்டனாக போடுங்க. அவன் தானே ஜார்க்கண்டை எஸ்ஏஎம்டிக்கு லீட் பண்ணியிருக்கான், வின் பண்ணி கொடுத்துருக்கான், வேர்ல்ட் கப் டீமில் இருந்திருக்கான், ஒரு 6 to 7 months டீம் இருந்திருக்கான். அவன் டீமுக்கும் அவனுக்கு தெரியும், அவனுக்கும் டீமை தெரியும், ட்ரைனிங்கில் இருந்திருப்பாங்க, ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க, ஒரே இதில் இருப்பாங்க, அவன் புரியும் டீமை பற்றி ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். அவனை கேப்டனாக போடலை. ஐபிஎல்லையும் நல்லா தான் கேப்டன் பண்ணான். சஞ்சு சாம்சன் மட்டும் நம்பிக்கை இல்லைன்னு கிளியராக தெரியுது. அவன் வந்து வின் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இல்லை ஃபார்ம் ட்ராப் ஆனால் என்ன பண்ணுவோம், இந்த ஒரு டவுட் இருக்குது. ஓகே, இப்போ மேபி அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டனாக இருந்தால் தூக்கிட்டீங்க திடீர்னு. ஒரு லாஜிக்கே இல்லாமல் திங்ஸ் நடக்குது. அண்ட் என்னென்னா நம்மளோட அரசாங்கங்களையும் இதே மாதிரி முன்னாடி நடக்கும், இப்போவும் நடக்கிறத செய்யுது. அது வந்து யாருமே பவர் இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஏதோ பண்ணும், ஒன்றும் சொல்ல முடியாது. சொன்னால் தூக்கிக்குள்ளே வச்சுருவாங்க. அது எப்போவுமே அப்படி தான் இருந்திருக்கு ஒரு அளவுக்கு. இப்போ டீமுக்கு இப்போ வந்து உள்ள தூக்கிக்க மாட்டாங்க. நீ கேட்டால் நீ யார் கேட்குறதுக்கு? நாங்கள் ட்ரான்சிஷனில் இருக்கோம், நாங்கள் தான் கப்பை வின் பண்ணியிருக்கோமே வேர்ல்ட் கப்பை, நீ ஏன் கேட்குற? ஹூ ஆர் யூ டு ஆஸ்க்? ஏன்னு பேசுகிறாங்க. நீ கப்பு வின் பண்ணால் நீ சீரீஸ் லூஸ் பண்ணலாமா? அப்படியே சொல்லிடுறேன். நாங்கள் கப்பு வின் பண்ணுவோம், சீரியஸ் லூஸ் பண்ணுவோம், வாயை பொத்திக்கிட்டு அப்படியே உட்காரு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 50 ஓவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணுவோம், வருஷத்துக்கு 2 தடவை T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணுவோம், மூடிட்டு போ அப்படின்னு பேச. ஏன் ஆஸ்திரேலியாவில் வந்து எப்போ ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் செலிப்ரேட் பண்ணும் போது நீங்கள் வந்து இல்லை சீரீஸ் முக்கியம், சீரீஸ் வின் தான் முக்கியம், நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இதே ஒரு ரீசன்ஸ் கொடுங்க. எஸ், இது பண்ணோம் ஒர்க் அவுட் ஆகலை, மேபி வில் கெட் திங்ஸ் இன் பிளேஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கு பிளான் பண்ணுறோம், தென் ஓப்பனாக சொல்லுங்கள். அது பதிலாக அந்த கண்டிஷன்ஸ்க்கு நாங்கள் ஈக்குவேட் ஆகலை, அசிமுலேட் ஆகலை, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி புரியல எனக்கு. we didn't get used the conditions, we had a team in transition, we had few injuries. Bye. என்னையா சொல்கிற? டிஃபெண்டிங் சாம்பியன் வேர்ல்ட் கப்பில் ஐபிஎல்லுக்கு வந்திருக்கு, ரிச்சஸ்ட் கிளப் இந்த போர்டு இந்த வேர்ல்டு, எல்லா அட்வான்டேஜும் உன்கிட்ட இருக்குது. உனக்கு வந்து நீ எந்த டீமும் எத்தனை விட நீ விளையாட போகிறேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுது. அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன்னா
நீ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பேசி ஒரு அக்கௌண்டபிலிட்டி தராமல் இட் சீம்ஸ் வெரி வியர்ட் எனக்கு கேட்டிங்கன்னா. எங்கே போய் முடியணும் ஒன்று தெரியல கைஸ். இஃப் யூ ஆஸ்க் மீ ரொம்ப ஒரு டார்க் ஸ்பேஸில் போகும் இந்தியன் கிரிக்கெட். வேர்ல்ட் கப் வின் பண்ணால் இந்த T20 வேர்ல்ட் கப்னால் ஒரு வேர்ல்ட் கப்பே கிடையாது. ஓகே, வருஷத்துக்கு எதுனா ஒரு வேர்ல்ட் கப் நடக்குது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தேட் அது வந்து ஒரு 4-5 டீம் தான் விளையாடுறாங்க. இந்த ஐசோலேஷனாக வேர்ல்ட் கப் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே கிரிக்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஃபுட்பாலில் சொன்னீங்கன்னா புரியுது. 4 ஒரு வேர்ல்ட் கப் வருது, ஒரு 32 டீம் விளாட்றாங்க, ஒரு ஐ திங்க் 48 டீம்ஸ் விளாட்றாங்க. இந்த வருஷம் விளாண்டாங்க. நீங்கள் அதில் வின் பண்ணுறேன் நினச்சி சொல்கிறத ஓகே, அது வந்து ஒரு ஆக்சுவல் வேர்ல்ட் கப், ஏன்னா ஒரு 100+ கண்ட்ரீஸ் பிளே. இங்கே வந்து ஐ நாட் சீங் வேர்ல்ட் கப் டசன்ட் மேட்ராங்க சொல்கிறேன். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பாலில் தேரோனா சீரீஸ், அங்கே ஃப்ரெண்ட்லிஸ் நீ தோற்றியோ தோக்குறியோ பரவாயில்ல, தோற்றுட்டு போ. வேர்ல்ட் கப் வின் பண்ணுற, வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் வின் பண்ணுறேன்னா இனஃப். கிரிக்கெட்டில் வந்து ரெண்டுமே பார்க்கணும், வேர்ல்ட் கப்பும் பார்க்கணும், சீரீஸும் பார்க்கணும். அப்போ தானே அது, ஏன்னா இட் இஸ் நாட் ஒரு வெறும் வேர்ல்ட் கப் மட்டும் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்போர்ட் வரைக்கும் ஈஸிலி ஜட்ஜ் ஒரு டீமோட சக்ஸஸ். எவனோ ரனில் போகலாம். ஆஸ்திரேலியாவோட T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க, யாருமே யோசிக்க வின் பண்ணுவாங்கன்னு. ஃபேவரட்ஸ் வந்து ஒரு இங்கிலாந்து நாக் அவுட் ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியா அந்த யார் பாகிஸ்தானில் விளாண்டாங்க இந்த வேர்ல்ட் கப் ஃபைனலில். ஐ டோன்ட் நோ ஹூவர் இட் இஸ். நியூசிலாண்டில் விளாண்டுருப்பாங்க மேபி. அண்ட் என்னடா வின்னிங். ஸோ ரொம்ப ஒரு இப்படி பார்த்தா அப்படி சொல்கிறீங்க. சீரீஸ் லூஸ் பண்ணால் இது வேர்ல்ட் கப் பாருங்கன்னு சொல்கிறீங்க, வேர்ல்ட் கப் லூஸ் பண்ணால் சீரீஸ் வின் பண்ணுறதுன்னு பாருங்கன்னு சொல்கிறீங்க. ஏன் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துதான் என்ன ஆயிரும் உங்களுக்கு? தூக்கு போகிறாங்களா வேலையிலேருந்து? இல்லை. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி நான் தான் ப்ராப்ளம்னு சொல்கிறேங்கன்னா இல்லையே. வந்து சொல்லி இது மாதிரி ட்ரை பண்ணோம், இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுவோம், இட் வில் ஒர்க் அவுட், வி ஹேவ் ஃபேத், தீஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டன் இன் த பாஸ்ட், நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ தே வில் டு இட். மீடியா அட்டாக் பண்ணுறது, ஆட்களை அட்டாக் பண்ணுறது, ஆன்லைன் அட்டாக் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப ஒரு சிலியான வே ஆஃப் ஒர்க்கிங். ஹோம் டெஸ்ட் சீரீஸ் லாஸ். அவுட் ஆஃப் 8 ODI சீரீஸ் 4 we have lost. நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவை யாரையும் மிஸ் பண்ணுறேன். இன்னொரு ODI சீரீஸ் லூஸ் பண்ணியிருக்கோம். T20 series lost in England, in Australia, in Ireland. T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணோம். அதில் அந்த ஒரு பும்ரா ஓவர் ரிமூவ் பண்ணுங்க, அந்த இங்கிலாந்து மேட்ச்சில் அவ்வளோதான் காலி. நம்ம இவங்க ஏன் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணுறீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா வந்து சேவ் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் சொல்லலாம் எல்லா டீமுக்கு அப்படி யாராவது இருப்பாங்களே, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸே அவர் தானே. ரிமூவ் பண்ணுங்க அவரை 2 வேர்ல்ட் கப்லேயே இருந்தேன்னா would have exited in semi-finals. அதுக்கு முன்னாடி எந்த வேர்ல்ட் கப்பில் அவர் இன்ஜராக இருந்திருக்காரோ அது வேர்ல்ட் கப்பில் பாருங்கள். ஃபைனலில் மட்டும்தான் அந்த எஃபெக்ட் வர முடியல. ஏன்னா நீங்கள் அந்த போய் இந்த பிச்சை ஸ்க்ரூ பண்ணிங்க. ஒழுங்கான பிச்சு விளாண்டுருந்தீங்கன்னா எந்த பிச்சு ஐசி கொடுக்கணும்னு நினச்சாங்களோ வின் பண்ணியிருக்கலாம். அன்றைக்கி தேவையில்லாமல் இன்னொரு பிச்சுக்கு மாற்றி அந்த பிச்சில் பேட்டிங் பாஸ் பண்ணி டோட்டலாக ஒரு மொக்கையான டோட்டலாக போட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ எனிவே நிறையா பேசியிருக்கோம். ஒரு ½ hour ஆகப்போதும், ஆல்மோஸ்ட் 23 minutes. இதுதான் எங்களோட டேக்அவே. த 100 has started. IPL டீம்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 100ல் ஃபர்ஸ்ட் டைம். டூ ஸ்டார்ட் வாட்சிங். MI லண்டன், சன்ரைசர்ஸ் என்னென்ன ஐ ஃபார்காட் பேரே எனக்கு பிடிச்சிருக்கு. சன்ரைசர்ஸ் ஓவலா இல்லை தெரியல. சன்ரைசர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோயிங்காவோட சூப்பர் ஜாயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மான்செஸ்டர் சூப்பர் ஜாயின்ஸ் ஐ திங்க். அண்ட் லண்டன் இஸ் MI லண்டன் நவ். டெஃபினட்டாக பாருங்கள், இட் வில் பி எக்ஸைட்டிங். நிறைய டாப் பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்லா செம ஃபார்மேட் ஆஃப் த 100. MLC முடிஞ்சிச்சு. MLCயில் LA நைட் ரைடர்ஸ் இன்னொரு லீக் அடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும்தான் எல்லா லீக்லேயும் இங்கெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவை கப் அடிச்சிருக்காங்க. CPL ஒரு 7 தடவை கப் அடிச்சிருக்காங்க. IPL ஒரு 3 தடவை. IL T20 ஐ திங்க் தே ஹேவ் அ டீம். அபுதாபி நைட் ரைடர்ஸ் அங்கேயும் வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போது MLCயில் வின் பண்ணிட்டாங்க. வேறு எங்கேயும் அவங்களுக்கு டீம் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. 100ல் கிடையாது, SH20லையும் கிடையாது அவங்களுக்கு டீம். உமன்ஸ் ப்ரீமியர் லீகும் கிடையாது. ஸோ மோரலஸ் எங்கெல்லாம் அவங்க ஆக்டிவாக இருக்கவங்க எல்லா இடத்துலையும் கப் வின் பண்ணிட்டாங்க.
வெரி சிமிலர் டு மும்பை இந்தியன்ஸ். ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் ILT20 வின் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல. எனக்கு மேபி அது பெண்டிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் MLC வின் பண்ணியிருக்காங்க இன்னாகுரல் சீசன் இல்லையா, செகண்ட் சீசன் வின் பண்ணியிருக்காங்க MI நியூயார்க். ஸோ டெஃபினட்டாக கேட்சப் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி கிரிக்கெட் would expand and become a global sport. ஃபார்மேட் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்பெஷலி T20 அண்ட் ODI வேர்ல்ட் கப். அதில் பெருசாக பார்த்தீங்கன்னா அசோசியேட் டீம் நிறையா அசோசியேட் டீம் முன்னாடி வந்து குரூப் ஆஃப் 4 இருப்பாங்க, விச் மீன்ஸ் தே ஹேட் 3 opponents to play against to qualify. குரூப் ஆஃப் 5 இருக்கும் போது தேர் 4 chances to prove themselves. இப்போது ஒரு குரூப் ஆஃப் 4 ஆயிரும், அப்போ ஒன்லி 3 matches to play. சும்மாவே அசோசியேட் டீம்ஸ்க்கு வந்து சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதை ஏன் பண்ணியிருக்காங்கன்னா 3 தடவை இந்தியா பாகிஸ்தான் கேம் வரும், அதுதான் பெரிய பிளான். அது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன்னு சொல்லலாம். அது நீங்கள் சொல்வீங்களான்னு தெரியல எனக்கு. யாருக்கெல்லாம் கண் இருக்கோ காது இருக்கோ கொஞ்சம் கேட்டு நீங்களே யோசித்து சொல்லுங்கள் உங்கள் கருத்து என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷனில். எனிவே, nice catching up guys. Video will go live by tonight, hopefully by tomorrow morning. All of you are catching it up on your way to work. And anything else in the comments will podunga, feedback podunga, it will help us improve. Okay, thank you, good night or good morning depending on when you're watching the video.